Hi friends, welcome back my channel. யூடியூப்பில் ப்ளீஸ் தயவு செய்து நான் செஞ்ச தப்பை யாருமே செஞ்சிடாதீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து 5 இயர்ஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் ஃபீல் பண்ணி போட்டிருந்தேன். ரெண்டாவது எனக்கு இன்னும் வந்து பைசாவும் வரலன்னு சொல்லிட்டு. ஆனால் கான்சன்ட்ரேஷன் வாங்கிட்டேன். வாங்கி எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்கள் நடந்துருச்சு. என்ன அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணவனேவும் எல்லாத்தையுமே ரீசெக் பண்ணுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யூடியூப்போட ரூல்ஸ் என்னென்னா, அடுத்தவங்க வீடியோவை நம்ம எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் அவங்களோட வாய்ஸு அவங்களோட வீடியோஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோடது மேலே இருந்துச்சு, என்னோடது கீழே தான் இருந்துச்சு. அதில் நான் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் குக்கிங்கை வந்து கீழே போட்டுட்டு அவங்களோட வாய்ஸும் அவங்களோட வீடியோ மட்டும் போட்டேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் வியூஸ் எனக்கு போயிருச்சு. அப்போ வந்து ரீயூஸ் கண்டென்ட்னு சொல்லிட்டு என்னோட கான்சன்ட்ரேஷனை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பி, நம்ம வந்து யூடியூப்பில் பணம் வரப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி வீடியோ போட்டு தான் எனக்கு வந்துட்டு அப்படியே டோட்டலாக என் மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சு. இருந்தாலும் 3 மாதம் ஆகும். அது வந்து ரீயூஸ் கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா உங்கள் சேனல் உங்களுக்கு திருப்பி கிடச்சிரும், இல்லாட்டி ஃபுல்லாகவே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் கான்சன்ட்ரேஷன் கிடச்சிருச்சு, 5 வருஷம் கழித்து நமக்கும் பைசா யூடியூப்லேருந்து வரப்போகுதுன்னு ஒரு பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறப்போ உனக்கு அது கிடையாது, கையில் கொடுத்துட்டு திருப்பி பிடுங்கிக்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அது அப்படியே ரீயூஸ் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ, ஏன்னா அது வந்து ஒன்று 2 மில்லியன் போயிருந்துச்சு, ஒன்று வந்து 1 மில்லியன் போயிருந்துச்சு. அதுவும் ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன். லாங் வீடியோ எல்லாமே என்னோடய ஓன் வீடியோ தான். அதுவும் இல்லாமல் மேலே வந்துட்டு தான் அந்த நீயா நானாவோட ஒரு கண்டென்ட் போட்டு அவர் ஒரு கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதோட கீழே என்னோடய கத்திரிக்காய் குழம்பு வீடியோ அதுதான் நான் போட்டிருந்தேன். அதுக்கே ரிவ்யூஸ் கண்டென்ட் வந்துருச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம யூடியூப்பில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. அதனால தயவுசெய்து யூடியூப்பில் நான் செஞ்ச தவிர யாருமே செய்யாதீங்க. ஏன்னா ரீயூஸ் கண்டென்ட்டும் ஒரே ஒரு இதை சொல்லி 2 வீடியோக்காக என்னோடய சேனலை வந்துட்டு கான்சன்ட்ரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. 3 மாதம் வெயிட் பண்ணி நவம்பரில் எனக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஓப்பன் ஆனாலும் அது ரீயூஸ் கண்டென்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயில் அனுப்பியிருக்கேன். அது கிடையாது அப்படின்னா என் சேனல் எனக்கு திருப்பி வரும், இல்லைன்னா அது வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்கள் போட்ட வீடியோஸை உடனே டெலீட் பண்ணக்கூடாது, அதை எடுத்து அடுத்த வீடியோவில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் செஞ்ச தப்பை தயவுசெய்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற யாரும் பண்ணிடாதீங்க. நான் நிறைய யூடியூப் பார்த்து தான் அதை கூட நான் செஞ்சேன். எனக்கும் நான் 5 வருஷமாக யூடியூப்பில் இருக்கனால கொஞ்சம் யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனால் நிறையா பெரிய பெரிய சேனல்களே வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு இப்போ குக்கு வித் கோமாளியில் ஃபேமஸாக இருக்க ஃபுட்டு ஏதோ அதை வந்து செஞ்சுட்டு கீழே வந்துட்டு அவங்களோட வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் செஞ்சேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க வந்து குட்டியாக போட்டிருந்தாங்க. நான் வந்து ஆஃப் என்னோடது கீழே ஆஃப், அவங்களோடது மேலே, அந்த மாதிரி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு சில வாய்ஸுகள், இந்த காமெடியாக இருக்க வாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீயூஸ் கண்டென்ட் தான் வருது. யூடியூப்பில் இருக்கிற ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், யூடியூப் பற்றி தெரிஞ்சுட்டு நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணிடாதீங்க. ரிக்வெஸ்ட்டாகவும் கேட்டுக்கிறேன். பரவாயில்ல, என் கைக்கு கிடைக்க வந்தது கிடைக்கலன்றப்போ கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, உனக்கு தான் அது கேன்சல் ஆகி போயிடுச்சே, நீ ஏன் திருப்பி வீடியோ போட்டுட்டுருக்க தேவையில்லாமல் அப்படின்னு என்னை திட்டிகிட்டு தான் இருக்காங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ திட்டிகிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் என்றைக்குமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகாதுன்ற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நான் இப்போ ஓடிட்டுருக்கேன்னு சொல்லலாம். நான் பண்ண தப்பை தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. யூடியூப்பில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற எல்லாத்துக்கும் இந்த இது யூஸ் ஆகிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிட்டால் அந்த சந்தோஷத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.